யார் இங்கெல்லாம் தைக்க போறா? இந்த ஏரியாலாம் உனக்கு வந்து இந்த ஏரியால இருக்கவங்கலாம் வந்து அவ்ளோ அஃபோர்டபுளா பண்ண மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். இந்த இடத்துல நான் இங்க மினிமம் 5 லேக்ஸ் பண்ணுவேன். அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி அப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, ஏரியா பொறுத்துல உங்க இண்டிவிஜுவல் பெர்சன பொறுத்து. கண்டிப்பா. சோ அந்த பெர்சன் கிட்ட இருக்க ஸ்டஃப்ப பொறுத்து அந்த பெர்சனோட வேல்யூ தெரியும். ஓகே. எந்த மூலையில வேணா நீங்க இருங்க. உங்க திறமைக்கு உங்கள தேடி வருவாங்க. அத நீங்க ப்ரூவ் பண்ணணும், டிசைட் பண்ணா கண்டிப்பா அத பண்ணிடலாம். அது உங்க ஓகே. கையில தான் இருக்கு. ஏன் அந்த தாட் வந்துச்சு? ஏன் மென்டலி டவுன் ஆயிருந்தீங்க? பியாண்ட் ஹிம் எனக்கு ஒண்ணுமே இல்ல. அவர் தான் உலகம் கம்ப்ளீட்டா. பட் இந்த திங்ஸ் வந்து நமக்கு நெனச்ச மாரி டோட்டலா அது வேற மாதிரி இருக்கு. இன் 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 அவர் உலகத்துல நான் மட்டும் இல்ல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. சோ அந்த மொமெண்ட் வந்து அப்போ நான் அவருக்கு பிரையாரிட்டைஸ் இல்ல அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ முடிஞ்சிச்சு. என் லைஃப் வேண்டாம். இத நான் டிசிஷன் எடுத்தேன். ஹாஸ்பிட்டலைஸ் ஆனேன். அப்பதான் வந்துட்டு டாக்டர் வந்து "என்னம்மா படிச்சிருக்க?" அப்படின்னாங்க. "இது மாரி இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் சார்" அப்படின்னோனே, 2 குழந்தைங்க இருக்காங்க. எப்படி இந்த டிசிஷன் எடுப்ப? அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா என்னால ஹேண்டில் பண்ண முடியல. அது வந்து ஓகே ஆயி என்ன அது வீட்டுக்கு அனுப்புறாங்க. திருப்பி ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் திருப்பி அந்த வேலைய பண்றேன். என்னால ஏன்னா உங்க ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க வந்து ஒரு வீடு கட்டுற மாதிரி. ஒவ்வொரு செங்கல், ஒவ்வொரு சிமெண்ட், ஒவ்வொரு நாளு, ஒவ்வொரு பாண்ட். அந்த எல்லா பாண்ட் தான் அந்த ஹவுஸ். அந்த ஹவுஸ் வந்து நாளைக்கே டெமாலிஷ் பண்ணுங்க. இந்த வீடு வேணான்னா, நீங்க அவ்ளோ நாள், அவ்ளோ இயர்ஸ், அவ்ளோ மந்த்ஸ் அத கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செங்கலுமே ஒவ்வொரு பாண்ட். அது எப்படி நீங்க டெமாலிஷ் பண்ண முடியும்? சோ அது வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். என்னால அதுலருந்து திருப்பி வெளிய வர முடியல. அப்போ ஒண்ணு டிசைட் பண்ணேன். நான் என் குழந்தைங்களுக்காக இருக்கேன். இந்த லைஃப்ல நீ எந்த அளவுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்க போற? இல்ல நீ மீனிங்ஃபுல்லா இருந்துட்ட. இது என்ன அளவுக்கு ப்ரூவ் பண்ண போற? நான் எனக்கு பேசி போட்ட எஃபோர்ட் தான் அது.